அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். 5ஆம் ஆண்டு சிலபஸில் முதலாவது கருப்பொருள் எமது நல்வாழ்வு. இந்த எமது நல்வாழ்வுன்ற இந்த கருப்பொருளை இன்றைக்கு அதில் உள்ள விசேடத்துவம் பற்றியும், அது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் பெறுகுது, எந்த அடிப்படையில், எந்த இடத்துல, இப்படியான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி இந்த கருப்பொருளினூடாக பார்க்க போகிறோம். நீங்கள் பிள்ளைகள் வகுப்பறைகளில் இந்த கருப்பொருளை படிச்சிருப்பீங்க. இதில் தவற விட்டுற நிறைய சந்தர்ப்பங்களை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. உங்களோட மைண்டுக்கு படாத சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். இதில் நிறைய குழப்ப நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் அந்த குழப்ப நிலைகளை தவிர்த்து கொண்டு இன்றைக்கி இந்த பாடங்களை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கருப்பொருள் ஒன்று எமது நல்வாழ்வு. இந்த தலைப்பை பார்க்குற நேரமே அவங்களுக்கு என்னென்ற விஷயம் விளங்கியிருக்கணும் பிள்ளைகள். அது எமது நல்வாழ்வு, எங்களோட நல்ல வாழ்க்கை, எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை, இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த பாடத்தினூடாக படிக்க போகிறோம். இது நாங்கள் மரணிக்கிற வரைக்கும் தேவையான இந்த விஷயங்களை இந்த சுற்றாடல் பாடத்தினூடாக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. நீங்கள் அதை படித்து கொண்டு வாழ்க்கையில் எடுத்து நடத்தால் சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக உங்களால் வாழ முடியும். அந்த வகையில் பிள்ளைகள், இந்த பாடத்தை படிக்கிறதால எங்களுக்கு என்ன கற்றல் பேர் வருகுது, எங்களுக்கு என்ன தேர்ச்சி வருகுது, எங்களிடத்தில் என்ன மாற்றத்தை நாங்கள் உண்டு பண்ண போகிறோம். அந்த வகையில் பிள்ளைகள் பாருங்கள், யாதேனும் வேலையை குறித்த நேரத்தில் நாங்கள் நன்றாக செய்து முடிப்பதற்கு இந்த அழகை படிக்கிறதால எங்களுக்கு ஒரு தேர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. குறித்த வேலை ஒன்றை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கிறோம், அதனால் எங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அதே மாதிரி நமது வாழ்க்கையில் வெற்றிக்கு தேவையான சுகாதார பழக்கங்களையும் ஏற்படுத்தி கொள்வார். அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சுத்தம் பேணக்கூடிய சுகாதார தேவைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றி கொள்வதற்காக நாங்கள் இந்த அழகை படித்து கொள்கிறோம். அதே மாதிரி பிள்ளைகள், அடுத்தது தன்னம்பிக்கையுடன் நமது வேலைகளை தனியாக செய்து கொள்வதற்கும் ஒரு ஆற்றல் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. இந்த அழகை படிக்கிறதால அப்படியான ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதே மாதிரி பொது இடங்களை பாதுகாப்பதிலும் அங்கு சரியான நடத்தைகளை கடைபிடிப்பதிலையும் ஒரு தேர்ச்சி ஒன்று இந்த அழகை படிக்கிறதால எங்களுக்கு கிடைக்க பெறுகுது. அது பிள்ளைகள், போகிற வார இடங்களில் நாங்கள் நடந்து கொள்கிற முறைகளை எப்படின்றதை நாங்கள் இந்த அழகினூடாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். உங்களுக்கு தேவையான தேர்ச்சி இதனூடாக கிடைக்குது. அதே மாதிரி பிள்ளைகள், முன்னின்று முன்மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கோலத்தையும் உங்களால் வெளிப்படுத்த முடியும். முன்மாதிரியான ஒரு கோலம் உண்டு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், இன்னொரு ஆளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எப்படி சமூகத்துக்குள்ளே ஒரு நல்ல பிரஜையாக வாழ்கிறோமோ அதை இன்னொரு சமூகத்துக்கு எடுத்து காட்டுறோம். அந்த வகையில் இந்த நல்வாழ்வு இந்த அழகு உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி எதிர்காலத்தை வெற்றி கொள்வதற்கும் உதவக்கூடிய நற்கருமங்களில் உங்களால் ஈடுபட முடியும். அதே போல் பிள்ளைகள், உளச்சுகத்தையும் உள சமநிலையை மேம்படுத்தும் செயற்பாடுகளில் உங்களால் ஈடுபடலாம். அதுக்குரிய செயற்பாடுகள் இருக்குது. படிநிலை 12 உடல்நல தேவைக்காக வேண்டிய செயற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் இருந்து படித்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதால உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சுகம் ஒன்று அனுபவிக்க போகிறீங்க. அதே மாதிரி பிள்ளைகள், கூட்டாக செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு சமூகத்துக்கான சமூக சேவைகளை, சமூக பணிகளை உங்களால் செய்கிறதுக்கான ஒரு தேர்ச்சி ஒன்று இந்த எமது நல்வாழ்வுன்ற அழகை படிக்கிறதனூடாக உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க போகுது. அப்போ இவ்வாறான கற்றல் பேர்களை உடைய இந்த அழகை நாங்கள் விரிவாக கற்க போகிறோம். பிள்ளைகள் பாருங்கள், இந்த அழகினூடாக நான் இன்றைய தினம் கொண்டு வந்தது 2 விஷயம். அதாவது முதலாவது சூரிய நமஸ்காரம், அடுத்தது
மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள். அப்போ சூரிய நமஸ்காரம் செய்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை செய்கிறது. இது எப்படின்றது தான் நாம் இன்றைய வீடியோ தொகுப்பில் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது சூரிய நமஸ்காரம் செய்தல், ரெண்டாவது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவதாக பிள்ளைகள் சூரிய நமஸ்காரம் செய்தல் இப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு இந்த சொற்கள் புதுசாக இருக்கும். அப்படின்னா என்ன? சூரியன்னா தெரியும், நமஸ்காரம்ண்டா ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியுமா இருக்கும், ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னா என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் பிள்ளைகள், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உடல் உள தகைமைகளை ஏற்படுத்துவதற்காக சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். எங்களுக்கு பிள்ளைகள் எது செய்கிறண்டாலும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை. உடலுக்கு நல்ல ஒரு கட்ஸ் ஒன்று எடுத்தால் தான் எல்லா வேலைகளையும் எங்களால் செஞ்சு கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில் நாங்கள் காலையிலையும் எங்களோட பாடசாலைகளுக்கு போனாலும் இந்த செயற்பாட்டுகளை நாங்கள் ஓரளவு செஞ்சுட்டு வரோம். ஏண்டா அந்த நாளை விழிப்பாக மாற்றுறதுக்கு, நாங்கள் அந்த நாளையில் உறங்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் காலை வேளையில் ஒரு 15 நிமிஷம் பாடசாலையில் ஒதுக்கப்படுது. அடுத்தது பிள்ளைகள், சூரிய நமஸ்காரம் எமது உடலில் பல்வேறு மண்டலங்களாகிய அப்படின்னு சொன்னால் எங்களோட உடலில் பிள்ளைகள் நீங்கள் விஞ்ஞான பாடத்தில் சுற்றாடல் பாடம் 6ஆம் ஆண்டு போக்கில் விஞ்ஞான பாடம் மாறுது. அங்கே போகிற நேரம் நீங்கள் படிப்பீங்க. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதால உடலில் பல்வேறு மண்டலங்கள் இருக்குது, பல்வேறு தொகுதிகள். அப்படின்னு சொன்னால் சுவாச மண்டலம், சுவாச தொகுதி, அதே மாதிரி ஜீரண மண்டலம், சமிபாட்டு தொகுதி, அதே மாதிரி இரத்த ஓட்ட மண்டலம், குருதி சுற்றோட்ட தொகுதி, அதே மாதிரி நரம்பு மண்டலம், தசை நார்கள் மற்றும் மூளை உள்ளிட்ட புலன்கள். இது மாதிரியான உடலில் இருக்கிற அவ்வளவு தொகுதிகளுக்கும் ஒரு புத்துணர்வை இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதால ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி நாங்கள் அந்த புத்துணர்வை ஏற்படுத்துகிறதால ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் நீட்டாக நேர்த்தியாக செய்கிறதுக்கு பழகிக்கொள்கிறோம். எனவே பிள்ளைகளே, இந்த மாதிரியான ஒரு அழகு உங்களோட வாழ்க்கைக்கு பெரிதும் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அழகாக காணப்படுகின்றது. இப்போ பிள்ளைகள் பாருங்கள், இந்த சூரிய நமஸ்கார செயற்பாட்டை நாங்கள் அந்த நாளையில் எந்த வேலையில் செய்கிற, அதில் குறிப்பாக காலை வேளையில் செய்வோம் சூரியன் உதிக்கிற நேரத்தில். அதே மாதிரி மாலை வேளைகள்லையும் செய்வதுண்டு. ஆனால் உடலுக்கு ஏற்றமாக இருக்கும் காலை வேளையில் தான் இந்த சூரியன் உதிக்கிற டைமில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது தான் பொருத்தமுண்டு என்னால் சொல்ல முடியும். அடுத்த பிள்ளைகள், இந்த சூரிய நமஸ்கார செயற்பாட்டின் படிமுறைகள் எத்தனை? ஏராளமான கேள்வி வருது. 5ஆ 12ஆ 5ஆ 12ஆ? பிள்ளைகள் சரியான குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. ஒரு சில ஆக்கள் 5ன்னுவாங்க, ஒரு சில ஆக்கள் 12ன்னுவாங்க. அப்போ இதில் குழப்ப நிலை நல்லா நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் 12 இருக்குது. இந்த 12 செயற்பாடும் பிள்ளைகள் நிறைய புத்தகங்களில் வேறு வேறு விதங்களில் இருக்குது. கூகுள் ஓப்பன் பண்ணி பார்த்தால் அதுலேயும் வேறு வேறு தொகுதிகள் இருக்குது. அப்போ அந்த படிமுறைகள் எல்லாம் எங்களோட சிலபஸில் இல்லை. இப்போ நான் காட்ட போகிற 12 படிமுறையும் எங்களோட பாடப்பரப்பை உள்ளடக்கிய சரியான படிமுறை இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அதை பார்த்து சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த வகையில் சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் 12 இருக்குது. இந்த 12ஐயும் நான் வட்ட வடிவில் இங்கே காட்டியிருக்கிறேன். 1ல் இருந்து 12 வரை இருக்குது. ரைட், இந்த இடத்துல பார்ப்போம். சூரிய நமஸ்கார செயற்பாடு 6 வரைக்கும் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் மீதி 6 இருக்குது. 1வது ஸ்லைடை பாருங்கள். 1வது பிக்சரில் நீங்கள் உங்களோட வகுப்பறையில் உங்களோட பாட ஆசிரியர் சூரியன் உதிக்கிற வேளையில் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் இதை செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதனால் ஒன்றா விளங்கப்படுத்துகிற தேவை ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1வது படிமுறை எப்படி இருக்குது, 2வது எப்படி இருக்குது, 3வது எப்படி இருக்குது, 4வது, 5வது, 6வது. சரியா பிள்ளைகள்? இதில்
2 3 4 5 5வது படிமுறையில் வேறு வேறு புத்தகங்களில் வேறு வேறு அமைப்பு இருந்தாலும் சரியான படிமுறை இதுதான் பிள்ளைகள். 5வது படிமுறையில் சரியான படிமுறை இதுதான். வேறு வேறு புத்தகங்களில் வேறு வேறு படிமுறை வேறு வேறு இசைவாக்கம் காட்டப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆசிரியர் வழிகாட்டிக்கு அமைவாக இந்த படத்தை தான் பார்க்க முடியும். அடுத்தது பிள்ளைகள் 7வது படிமுறை, 8வது, 9வது, 10வது, 11வது, 12வது. இந்த 9வது படிமுறையும் இந்த 12வது படிமுறையும் சில புத்தகங்களில் வேறு விதங்களில் இருக்குது. 12வது படிமுறை சில புத்தகங்களில் 1வது படிமுறைக்கு ஒத்ததாக இருக்குது. ஆனால் ஆசிரியர் வழிகாட்டிக்கு அமைவாக 12வது படிமுறை ஓய்வு நிலைக்கு வரக்கூடிய படிமுறையாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது 1லிருந்து 12 வரையான படிமுறைகள். 12வது படிமுறை ஓய்வு நிலைக்கு வரக்கூடிய படிமுறை. 9வதுலேயும் கால்களுக்கு இடையில் வலக்காலா இடக்காலான மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துலையும் பாருங்கள், இலக்கு அடிப்படையில் படிமுறைகளை போட்டிருக்கேன். ஒட்டு மொத்தமாக 1லிருந்து 12 வரைக்கும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், 1வது படிமுறை வணக்கம் சொல்கிறது. நேராக நின்று தலையை நிமிர்த்தி மூச்சை உள்ளெடுத்து வணக்கம் சொல்வது. கடைசியாவது படிமுறையை பாருங்கள் பிள்ளை, இதுதான் சரியான ஸ்டெப். 1ம் 12ம். அதே மாதிரி இன்னும் பிரச்சனை வரக்கூடிய படிமுறைகளில் இந்த 4ம் இந்த 9ம். இதில் 4வது படிமுறையும் 9வது படிமுறையும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒரே மாதிரியான படிமுறைகளை கேள்வியாக கேட்குற நேரத்தில் பிள்ளைகள் அநேகமான மாணவர்கள் பிளவுறாங்க. 2ம் ஒரே மாதிரி இந்த விடைக்கு தான் அநேகமான மாணவர்கள் கோடடிக்கிறாங்க. ஆனால் 4வது படிமுறையில் காலை பாருங்கள், வலக்கால் முன்னால் இருக்குது. அதே மாதிரி 9வது படிமுறையில் இடது பக்க கால் முன்னால் இருக்குது. இது 2ம் மாற்றம். எனவே இது 2ம் ஒரே மாதிரியான படிமுறை இல்லை. அதே மாதிரி 1வது படிமுறையும் 12வது படிமுறையும் ஒரே மாதிரி அமைப்புகள் சில புத்தகங்களில் காட்டப்பட்டு அது 2ம் ஒத்த படிமுறைகள் என்று சொல்லப்படுது. ஆனால் பிள்ளைகள் அது தவறு. 1வது படிமுறை ஆரம்ப நிலை, கடைசியாவது 12வது படிமுறை இறுதி நிலை. 12வது படிமுறையில் கையாவதானீங்க, 1வது படிமுறையில் கையாவதானீங்க. அப்போ 2ம் வேறு வேறு படிமுறைகள், ஒரே படிமுறை அல்ல. அடுத்த விஷயம், 2வது படிமுறையும் 11வது படிமுறையும் உண்மையிலே அது 2ம் ஒத்த படிமுறைகள், ஒரே மாதிரியான படிமுறைகள். அதே மாதிரி 3வது படிமுறையும் 10வது படிமுறையும் ஒரே மாதிரி. அப்போ சூரிய நமஸ்கார செயற்பாடு மொத்தம் 12. அதில் பிள்ளைகள் 2 செயற்பாடு தான் ஒத்த செயற்பாடுகளாக இருக்குது. வேறு இடங்களில் 4 செயற்பாடுகள் ஒத்த செயற்பாடுகளாக சொல்லப்பட்டாலும் சரியான விடை 2 செயற்பாடுகள் மட்டுமே தான். ரைட். இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை விரிவாக தந்திருக்கிறேன். 2ஆம் படிமுறையும் 11ஆம் படிமுறையும் ஒத்த படிமுறை, 3ஆம் படிமுறையும் 10வது படிமுறையும் ஒத்த படிமுறை. இங்கே பாருங்கள், ஒரே செயற்பாடு. 2ம் 11ம் ஒரே மாதிரி, 3ம் 10ம் ஒரே மாதிரி. 4ஆம் படிமுறை வலது கால், 9ஆம் படிமுறை இடது கால் இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு தெளிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். படிமுறைகளில் ஒரே மாதிரியான படிமுறை வெறும் 2 மட்டும்தான். ரைட். அடுத்த விஷயம், இந்த சூரிய நமஸ்கார படிமுறைகள் 12ஐயும் ஒரு நாளையில் நாங்கள் காலை வேளையில் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, அனுகூலங்கள் என்ன, எங்களுக்கு அதால் என்ன கிடைக்குது, இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் கட்டாயமாக இந்த விஷயத்தை பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும்
சூரியன் உதிக்கிற நேரத்தில் இந்த படிமுறைகளை செய்வாங்க. பிள்ளைகள் பாருங்கள், மன அமைதி ஏற்படுதல். காலையில் நாம் சூரிய நமஸ்காரம் செய்கிறதால மன அமைதி, உள்ளம் அமைதி பெறுகிறது, மன அமைதி ஏற்படுகிறது. அதே மாதிரி பெரிய விஷயந்தான் ஆரோக்கியம் ஏற்படுது. எங்களோட உடலுக்கு ஆரோக்கியம், நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் அன்றைய நாளையில் எதுவும் எங்களால் செய்ய இயலும். அப்போ எங்களுக்கு 2 விஷயம் கிடைக்குது. அதே மாதிரி 3வது விஷயம் மன ஒருமைப்பாடு ஏற்படுதல். மனதில் ஒரு ஒருமைப்பாடு, தன்னால் எதுவும் செஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பெறுதல், உள்ளம் ஆரோக்கியம் பெறுதல். உடல் உள்ளம் இது 2மே ஆரோக்கியம் பெறுகிறது. அதனால் எங்களுக்கு காலை வேளையில் இதை செய்கிறோம், பாடத்துக்கு வாரம், நல்லா படிக்கிறோம், மனதில் பதியுது, எங்களால் படிக்கிறதுக்கு டயர்ட் ஒன்றும் இல்லை, நல்லா உடல் அங்கங்கள் அசைக்கிறோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம், படிக்கிறோம். அப்போ சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் கிடைக்கிற அனுகூலங்கள். அதே மாதிரி கருணை, அன்பு, இரக்கம் போன்ற பண்புகள் எங்களிடத்தில் ஏற்படுது. நாங்கள் காலை வேளையில் அதிகாலையில் எழும்புகிறோம், காலை கடமைகளை முடிக்கிறோம், சூரியன் உதிக்கிற நேரம் சூரிய நமஸ்காரம் செய்கிறோம். அதனால் எங்களுக்கு அன்பு கிடைக்குது, கருணை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. பிள்ளைகள் எல்லாரும் செய்யுங்க, ஆளுக்கால் இறக்கப்படுவாங்க, உங்களோட பெற்றோர் உங்களோட இறக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் செய்ய பழகிக்கொள்வாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் பாருங்கள் பிள்ளைகள், பொறுமை, விட்டு கொடுப்பு. பொறுமை, விட்டு கொடுப்பு, இது மாதிரியான பண்புகள் உங்களிடத்தில் ஏற்படும். ஆளுக்கால் விட்டு கொடுப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, விஷயங்களை சாதிக்கிறது கெட்டித்தனமாக இருப்பாங்க. அதே மாதிரி நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் இயங்க முடியும். அன்றைய நாளை நீங்கள் சுறுசுறுப்பானதாக இருப்பாங்க. நீங்கள் சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட இருந்து கலைஞ்சி போகும். அது கலைஞ்சாலே பாதி வாழ்க்கையை நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. சரிதானே பிள்ளைகள்? அதனால் நீங்கள் பிள்ளைகள் கட்டாயமாக இந்த சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் அக்கறை செலுத்தணும். அடுத்த இன்னொரு விஷயம் உண்டு, சிந்திக்கும் ஆற்றல், ஞாபக சக்தியும். எங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விடயம்தான் சிந்திக்கிற ஆற்றல், ஞாபக சக்தி. எங்களுக்கு பாருங்கள், அங்கே சூரிய நமஸ்காரம் செய்கிறோம், உடல் அங்கங்களுக்கு தேவையான பயிற்சி எங்களுக்கு கிடைக்குது, மனதுக்கு நிம்மதி கிடைக்குது. அதனால் நாங்கள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்கிறோம். அப்போ பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை படிக்கிறதால இன்னென்ன விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். அதனால் சூரிய நமஸ்கார படிமுறைகளை நாங்கள் செய்கிறோம், எங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். அடுத்தது பிள்ளைகள், நான் இதுவரையுமே உங்களுக்கு சொல்லி தந்ததில் 2 கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். மிகச்சரியான விடையின் கீழ் கோடிடுக. சூரிய நமஸ்கார செயற்பாட்டின் படிமுறைகளின் எண்ணிக்கை 5ஆ 12ஆ? திரும்பவும் சந்தேகம், 5ஆ 12ஆ? இப்போ தான் பார்த்தோம் 12. அதே மாதிரி பிள்ளைகள் 2வது கேள்வியை பார்ப்போம். சூரிய நமஸ்கார செயற்பாட்டிற்கு உகந்த வேலை எது? இது காலைல என்ன வேலை? இது நேரத்தை குறிக்கிறது பிள்ளைகள். அப்போ எந்த டைமில் நாங்கள் செய்யணும்? அது காலை வேளையில். அடுத்த பிள்ளைகள், சூரிய நமஸ்காரம் செய்வதால் ஏற்படும் நன்மை என கூற முடியாதது. இப்போ நாங்கள் நன்மைகளை பார்த்தோம், அனுகூலம்னு பார்த்தோம் தானே, ஏராளமான நன்மைகளை இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள். இப்போ பாருங்கள், நன்மை என கூற முடியாதது நன்மை இல்லை. அப்போ நன்மை என கூற முடியாது, அப்போ தீமை. ரைட், பார்ப்போம் விடைகள் உண்டா. மன அமைதி, ஒருமைப்பாடு ஏற்படுதல். மன அமைதி, ஒருமைப்பாடு ஏற்படுதல், இது ஒரு நன்மையாக இருக்குது தானே பிள்ளைகள். ரைட், அடுத்தது பார்ப்போம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரித்தல். நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறதால அந்த பண்பு எங்களிடத்தில் அதிகமாக வருகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், சீராக்கம் பெறுதல். உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு படிச்சிருந்தானே பிள்ளைகள். அப்போ அதுவும் சரியான விடை தான். இப்போ நாங்கள் நன்மை என கூற முடியாதது கேள்வியில் வருது. அப்படி கொஞ்சம் மழுப்பல் வருந்தான், அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டா எல்லாம் சரி. பாருங்கள், கோபம், பொறாமை உணர்வு அதிகரிக்கும். அந்த கோபம் அடிக்கடி வாரது, பொறாமை, விட்டு கொடுக்காமை, எடுத்த அடி, இப்படியெல்லாம் ஏற்படுகிறது இந்த சூரிய நமஸ்காரம் செய்யாதால.
செஞ்சால் அதெல்லாம் ஏற்படாது. அப்போ நாங்கள் தீமையாக அதை கருதுவோம். அப்படித்தானே பிள்ளைகள்? ரைட். அப்போ கோபம் பொறாமை உணர்வு அதிகரிக்கும் தான் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பொருத்தமான விடை. நன்மை இல்லாத விடை, தீமைன்ற விடை. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் ஒரே படிமுறையாக அமைவது. ஒரே படிமுறையாக அமைவது. இப்போ பாருங்கள், 1 2 ஆம் படிமுறைகள். 1வது படிமுறை 2வது படிமுறை ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்லை, நாங்கள் பார்த்தோம். இதில் உங்களுக்கு இனிப்பில் வர இயலாது. ரைட். அடுத்தது 3ஆம் படிமுறை 4ஆம் படிமுறை. 3ஆம் படிமுறையும் 4ஆம் படிமுறையும் ஒரே மாதிரி இருந்துச்சா பிள்ளைகள்? இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. 3ஆவதும் 10ஆவதும் ஒரே மாதிரியான படிமுறைன்னு நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடிய விடை என்ன? 3வது விடை 3 10. இந்த 2 படிமுறையும் தான் ஒரே மாதிரியான படிமுறை. அநேகமான கேள்விகளில் இது வர்ற கட்டாயமாக படித்து கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் முதலாவது விஷயத்தை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். இன்றைக்கு நான் கொண்டு வந்தது 2 விஷயம். என்ன திரும்ப ஞாபகப்படுத்துவோம் பிள்ளைகள். இந்த அழகினூடாக படிக்கிறதுக்கு வந்தது 1 சூரிய நமஸ்காரம், 2வது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பிள்ளைகளுக்கு நிறைய குளறுபடி இருக்குது. அப்போ இந்த அழகை திருப்தியாக சரியாக கற்றுக்கொள்ளணும். மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகள். சூரிய நமஸ்கார செயற்பாடு வேறு, மனதை ஒருநிலைப்படுத்துகிற செயற்பாடு வேறு. இது 2ஐயும் நீங்கள் தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். நீங்கள் பாடசாலை போகிற நேரங்களில் அண்மையில் அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு, சத்தி பாசலை. இந்த சத்தி பாசலை ஊடாக இந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளை தான் உங்களுக்கு பிள்ளைகள் அறிமுகப்படுத்தினர். நாங்களும் பாடசாலையில் பிள்ளைகளை கொண்டு வச்சு கலாச்சார மண்டபத்தில் அந்த செயற்பாடுகளை செஞ்ச பிள்ளைகள், நீங்களும் செஞ்ச ஞாபகம் இருக்குது. அந்த செயற்பாடுகளை செய்கிறதன் ஊடாக நாங்கள் அன்றைய நாள் கற்றல் கற்பித்தலில் தெளிவாக இருக்கிறோம். அது ஒரு உடலுக்கு உள்ளத்துக்கு பிடிப்பான ஒரு விஷயமாக இருக்குது. தொடர்ச்சியாக அதை செய்கிறது பொருத்தமுண்டு கல்வி அமைச்சு வழிகாட்டுச்சு. ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் அந்த செயற்பாடுகளை செய்யுமாறு கட்டாயப்படுத்தியது. ரைட். இப்போ பார்ப்போம், இந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகள் எத்தனை இருக்குது? மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகள் 1 2 3 4 5. இதில் தான் குழப்பம் வர. 5ஆ 12ஆ? இதை சூரிய நமஸ்கார செயற்பாட்டையும் மனதை ஒருநிலைப்படுத்துகிற செயற்பாட்டையும் பிள்ளைகள் நீங்கள் குழப்பிக்கொள்ளாதங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்போ 5 படிமுறைகள் தான் மனதை ஒருநிலைப்படுத்துகிற செயற்பாட்டில் முக்கியத்துவம் பெறுது. இந்த 5 படிமுறையை நாம் பார்ப்போம். ஒன்றுக்கொண்டு வித்தியாசமான படிமுறைகள் தான் இருக்குது. அந்த வித்தியாசமான படிமுறைகளை சரியாக விளங்கி வச்சு கொள்ளணும். நிறைய பாடசாலைகளில் பிள்ளைகள் அந்த படிமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடமாக தேவையில்லை. நான் சொல்லித்தர விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொண்டால் எல்லாம் சரியாகும். ரைட். அந்த வகையில் முதலாவது படிமுறை உடலை தளர்த்துதல். முதலாவது படிமுறை உடலை தளர்த்துதல். இரண்டாவது படிமுறை, முதலாவது படிமுறை உடலை தளர்த்தினதுக்கு பிறகு 2வது படிமுறை உள்ளத்தை தளர்த்த போகிறோம். முதலாவது உடல், 2வது உள்ளம். 3வது படிமுறை மன உறுதி. இப்போ உடலை தளர்த்திட்டோம், உள்ளத்தை தளர்த்திட்டோம், அடுத்தது மன உறுதி, திட சித்தம் பூண்டுதம். இது 3வது. முதலாவது 2ஐயும் செஞ்சதுக்கு பிறகு 3வது. அதுக்கு பிறகு 4வது படிமுறை பிரார்த்தனையாக அமையுது. நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். 5வது படிமுறை அதை நாங்கள் மலர்வுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உதிப்புன்னு சொல்லுவோம். இந்த சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் 2 சொற்களையும் விளங்கி வச்சுக்கொள்ளணும். மலர்வு, உதிப்பு. அப்போ 5 படிமுறைகள் இருக்குது. இந்த 5 படிமுறைகளையும் நாங்கள் ஒன்றா பார்த்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் பார்ப்போம். ரைட். படிமுறை 1 உடலை தளர்த்துதல்.
இதை இவ்வளத்தையும் பாடமாக தேவையில்லை. சொல்லித்தர விஷயங்களை பிள்ளைகள் அவதானிங்க, அதனூடாக மனசில் வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு மறதி ஏற்படாது. வரக்கூடிய கேள்விகளுக்கு லேசாக பிள்ளைகள் விடைகளை செய்யலாம். பாருங்கள், உடலை தளர்த்து சொல்கிற நேரத்தில் முதலாவது நீங்கள் யோசிக்கணும், உடல். எங்களோட உடல் கை 2 இருக்குது, கால் இருக்குது, ஏனைய அவயவங்கள் இருக்குது. இந்த உடலை மட்டும் யோசிங்க. நீங்கள் உடலை தளர்த்துதல், மெதுவாக தளர்த்துதல். உடலில் எந்த பாகமாக இருந்தாலும் சரி அவ்வளோ பாகத்தையும் தளர்த்தி கொள்ளுதல் தான் இந்த முதலாவது படிமுறையில் இருக்குது. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு சிம்பிள். உடலில் எந்த பாகமாக இருந்தாலும் சரி தளர்த்துதல். இப்போ பாருங்கள், நான் எனது உடலை தளர்த்தி கொள்கின்றேன். முதலாவது கீ சொல்லப்படுது. நான் என் உடலை தளர்த்தி கொள்கிறேன். எனது கை, எனது கால், இதுகளை நான் தளர்த்தி கொள்ளுகிறேன். அதே மாதிரி எனது தலையை தளர்த்தி கொள்கின்றேன். அதே மாதிரி எனது மார்பு, நெஞ்சி, இதெல்லாத்தையும் நான் தளர்த்தி கொள்கின்றேன். அதே மாதிரி கடைசியாக எனது முழு உடலும் தளர்ந்து விட்டது. எல்லா உடலை நான் தளர்த்தி இலகுவாக தளர்த்தி கொள்கின்றேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், உடலை அசைக்கும் எல்லா செயற்பாடுகளும் உடலை தளர்த்துதல். என்ன பிள்ளைகள், உடலை அசைக்கிறோம். நாங்கள் தளர்த்துதல்னா அசைக்கிறோம். உடலை அசைக்கிற செயற்பாடு எல்லாமே உடலை தளர்த்துதல். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நாங்கள் உடலை அசைக்கிறோம். உடலில் என்ன பாகம் இருந்தாலும் சரி அந்த பாகங்களை அசைக்கிறது உடலை தளர்த்துதல். முதலாவது செயற்பாட்டுக்குள்ளே இருக்குது. முதலாவது படிமுறை உடலை தளர்த்துதல், உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தளர்த்துதல். ரைட். இப்போ 2வது படிமுறைக்கு வருவோம். இந்த இடத்துல 3 கீவேர்ட் வச்சுருக்கேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்றதன் ஊடாக உங்களுக்கு பிள்ளைகள் இந்த 2வது படிமுறையை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும். ரைட், பார்ப்போம். 2வது படிமுறை உள்ளத்தை தளர்த்துதல். இவ்வளவு நேரம் நாங்கள் உடலை தளர்த்திட்டோமா? ரைட். அதுக்கப்புறம் உள்ளத்தை தளர்த்தணும். எங்களோட உள்ளம் சீராகினா தான் எல்லாமே சரியாக நடக்கும். அதனால் நாங்கள் உள்ளத்தை தளர்த்த போகிறோம். முதலாவது, நான் எனது மனதை தளர்த்தி கொள்கின்றேன். முதலாவது நான் என்ன செய்கிறேன்? நான் என் மனசை, உள்ளத்தை தளர்த்தி கொள்கின்றேன். 2வது, எனது வகுப்பை சூழ உள்ள ஒலிகளை நன்கு செவி மடுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அமைதியாக இருந்து உடலை தளர்த்தி கொண்டேன். அதுக்கு பிறகு இந்த படத்தை பாருங்கள், இதே மாதிரி இருந்து உடலை தளர்த்தி கொண்டதுக்கு பிறகு எனது உள்ளத்தை நான் என்ன செய்கிறேன்? தளர்த்தி கொண்டுட்டேன். அது பிறகு என் வகுப்பறையை சூழ உள்ள ஒலிகளை நான் செவி மடுக்கிறேன். என்ன ஒலி? ஒலின்னா சத்தம். இந்த சத்தத்தை நான் செவி மடுக்கிறேன். அப்படி செவி மடுக்கிற நேரத்தில் வகுப்புக்கு வெளியால் இருக்கிற சத்தம், வகுப்புக்கு உள்ளால் இருக்கிற சத்தம் எல்லாத்தையும் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்துள்ள வகுப்புகளின் ஒளியை நன்றாக செவி மடுக்கிறேன். ஏனைய வகுப்புகளில் இருந்த வார ஒலிகள் இதையும் நான் செவி மடுக்கிறேன். அதே மாதிரி தூரத்தை எழும் ஒலிகளை நன்றாக செவி மடுக்கிறாங்க. தூரத்திலேருந்து வருது, தூரத்திலேருந்து ஒரு வாகனம் வருது, அந்த ஒலியையும் என்னால் நான் அமைதியான நிலையில் இருக்கிற நேரத்தில் என்னால் செவி மடுக்க முடியும். அதே மாதிரி பிள்ளைகளின் குரல்களை, அதே மாதிரி பறவைகளின் ஒலிகளை, அதே மாதிரி காற்றின் ஒலிகளை, அதே மாதிரி வேறு பிராணிகளின் ஒலிகளை, அதே மாதிரி மரம் செடி கொடிகள் அசையும் ஒலிகளை, இது எல்லாத்தையும் எங்களால் செவி மடுக்க முடியும். அதில் ஒரு இனிமை ஒன்று இருக்குது பிள்ளைகள். ரைட். அடுத்த விஷயம், வீதியில் வாகனங்களின் ஒலிகளை செவி மடுக்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒன்று, எங்களோட சுவாசத்தை, எங்களோட மூச்சு காற்றை, அதிலிருந்து வர ஒளியை எங்களால் உணர முடியும், அதையும் கேட்க முடியும். அடுத்தது எனது இதயம் துடிக்கும் ஒளியையும் இதய துடிப்பையும் எங்களால் செவி மடுக்க முடியும். ரைட். இப்போ இதுவரையும் பார்த்தது பிள்ளைகள் ஒரே விஷயம். உங்களுக்கு கேள்விகளில் மாறி மாறி எப்படி வந்தாலும் கடைசியாக பாருங்கள், எல்லாம் செவி மடுக்கிறேன், எல்லாத்துலேயும் செவி மடுக்கிறேன். எதை செவி மடுக்கிற? முதலாவது விஷயம் இங்கே பாருங்கள், ஒளி, சத்தம். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும்,
இந்த சத்தம் வந்தாலே அது ரெண்டாவது படிமுறை. உங்களுக்கு வர கேள்வி என்னண்டா, இது மாதிரி ஒரு கீவேர்டை தந்து போட்டு இது எத்தனையாவது படிமுறை, நீங்கள் இந்த 5 படிமுறைக்குள்ளே எத்தனையாம் படிமுறைன்றதை கண்டு கொள்ளணும். இதுதான் பயிற்சி. ரைட், இப்போ பாருங்கள், முதலாவது ஒளி. அப்போ சத்தம்னு வந்தால், ஒளியை செவிமடுக்கிறேன் வந்தாலே ரெண்டாவது படிமுறை பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ரைட், அடுத்த பாருங்கள், கவலைப்படும் உள்ளத்தை ஏற்படுத்தும் நினைவுகளிலிருந்து நாங்கள் நீங்கிக் கொள்கிறோம். அடுத்து என்னென்னா, இந்த தியான பயிற்சியில் நாங்கள் ஈடுபடுறதால இந்த ரெண்டாவது படிமுறையில் எங்களுக்கு வருகிறது, கவலைப்படும் உள்ளத்தை ஏற்படுத்துகிற நினைவுகள் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் நீங்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி அமைப்பில் நாங்கள் தியான பயிற்சியில் இருக்கிறோம். கவலைப்படுற உள்ளத்தை விட்டு நாங்கள் அப்புறமாகுதோம். அந்த நினைவு எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய, எங்கள் மனசில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் களைஞ்சு போயிடும். அப்போ நினைவுகளிலிருந்து நாங்கள் நீங்கிறோம். அப்போ முதலாவது ஒளியை செவிமடுக்கிறோம், ரெண்டாவது நினைவு. இந்த நினைவுகள், பழைய நினைவு, அது இதுகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்கள் புதுசாக உள்ள அன்றாட விஷயங்களை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொள்கிறோம். அடுத்ததை பாருங்கள், ஆம், எனது உள்ளம் அமைதி அடைந்துள்ளது. எனது உள்ளமும் உடலும் அமைதி அடைந்துள்ளது. பாருங்கள், எண்ணம். அப்போ எங்களோட உள்ளம் அமைதி அடைஞ்சிட்டு நாங்கள் நிம்மதி அடைஞ்சிட்டோம். முதலாவது உடலை தளர்த்தினோம், இப்போ உள்ளத்தை தளர்த்தினோம், நாங்கள் இப்போ அமைதி அடைஞ்சிட்டோம். அப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது படிமுறையை ஞாபகம் வச்சுக்கொள்கிறதுக்கு 3 கீவேர்டு உங்களுக்கு இந்த இடத்துல நான் சரிவகத்தில் போட்டிருக்கிறேன். இதை நல்லா அவதானிச்சு கொள்ளணும். ஒளி, நினைவு, எண்ணம். அப்போ 3 கீவேர்டும் என்னண்டா, ஒளி சத்தம், அடுத்தது நினைவு நாங்கள் நினைக்கிற விஷயங்கள், எண்ணம் எங்களோட எண்ணங்கள் தூய்மை அடைகிற எண்ணம். இந்த 3 விஷயத்தை ஞாபகப்படுத்தினால் உங்களுக்கு தரக்கூடிய வாசகம், இதே வினாக்களில் உங்களுக்கு தரக்கூடிய வாசகங்களை தந்து எத்தனை படிமுறைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சொன்னால் இந்த 3 விஷயத்தையும் தானே, இந்த 3 விஷயம் அந்த படிமுறைக்குள்ளே அந்த வாசகத்துக்குள்ளே இருக்குமுண்டா அது ரெண்டாவது படிமுறைக்கு தான் பொருத்தம். ரைட், அப்போ பிள்ளைகள் முதலாம் படிமுறையை தெரியும், ரெண்டாவது படிமுறையை தெரியும். ரெண்டாம் படிமுறையில் முக்கியமாக இந்த கீயை ஞாபகம் வச்சுக்கொள்கிறீங்க.